அருள் அழுது கொண்டே, ஆண்டவரே, என் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டதே, என் இதயம் நொறுங்குகிறது. ஓ நல்ல சேசுவே, இந்த பயங்கரமான தீர்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை ஏற்றுக்கொள்ள நானும் ஒப்புக்கொண்ட பின் இங்கேயே நான் சாக ஏன் நீர் விட்டுவிடவில்லை என்று கூறி சஞ்சலப்பட்டு அழுது சேசுவின் திருமார்பில் சாய்ந்து விடுகிறார். மாதாவும் சிந்திகையும் அருளை சாந்தப்படுத்த முயல்கிறார்கள். மாதா எப்போதும் ஒதுங்கி நிற்பார்கள். ஆனாலும் அவரை சேசுவிடமிருந்து தன் பக்கமாக இழுத்து அவரை அரவணைத்து, என் அன்பான மகனே, அருமை மகனே என்று அழைக்கிறார்கள். அப்போது சிந்திகை சேசுவின் பாதத்தருகே முழந்தாளிட்டு, ஆண்டவரே, நான் திடமடையும்படி என்னை ஆசீர்வதியும், என்னை அபிஷேகம் செய்யும் என்று கேட்கிறாள். தொடர்ந்து, ஆண்டவரே, இரட்சகரே, அரசரே, உமக்காக உமது தாயின் முன்னிலையில் உமது சத்தியங்களுக்கும் அவற்றை பின் செல்கிறவர்களுக்கும் இறுதி மூச்சு வரியிலும் ஊழியம் செய்வேன் என்று சத்திய வாக்காக கூறுகிறேன். அப்படியே என் வாழ்வில் வேறு எந்த நோக்கமும் இராது. என்னை பொறுத்த வரையிலும் உலகம், மாம்சம் சம்பந்தப்பட்ட எல்லாம் அடிந்து போயின. அதே சமயம் கடவுளின் உதவியாலும் உமது தாயின் வேண்டுதலாலும் பசாசு என்னை தப்பறைக்குள் இட்டு செல்லாதவாறு அவனை தோற்கடிப்பேன். அதனால் உம்முடைய நீதி தீர்ப்பில் நான் தண்டனை அடைய மாட்டேன் என்று நம்புகிறேன். இன்னும் நான் சத்திய வாக்காக கூறுகிறேன், கடவுள் வேறு வகையாக அனுமதிக்காவிடில் கவர்ச்சிகளும் அச்சுறுத்தல்களும் என்னை வளைக்க முடியாது. நான் எல்லாவற்றையும் நினைவில் கொண்டிருப்பேன். ஆனால் நான் கடவுளிலும் அவருடைய தயாளத்திலும் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அதனால் அவர் என்னை விட பலமுள்ள சக்திகளின் கையில் என்னை விட்டுவிட மாட்டார். ஆண்டவரே, உமது ஊழியக்காரி ஒவ்வொரு எதிரியிடமும் கண்ணிகளில் இருந்தும் பாதுகாக்கப்படுமாறு அவளை வசீகரம் செய்தரலும் என்று ஜெபிக்கிறாள். அப்போது சேசு குருக்கள் செய்வது போல் அவள் தலை மீது கை வைத்து ஜெபிக்கிறார். மாதா அருளை அவர் பக்கத்தில் முழங்காலிட செய்து, அருளையும் ஆசீர்வதியும் மகனே, புனிதத்தோடும் சமாதானத்திலும் உமக்கு ஊழியம் செய்யும்படி ஆசீர்வதியும் என்று சொல்கிறார்கள். சேசு அருளின் குனிந்த தலையிலும் தம் கரம் வைத்து ஜெபிக்கிறார். பின் அவரை எழும்ப செய்து சிந்திகையையும் எழ வைத்து அவர்கள் இருவரின் கைகளையும் மாதாவின் கரங்களில் வைத்து, அவர்களே உங்கள் இருவரையும் இங்கே கடைசியாய் வருடி சீராட்டுவார்களாக என்று கூறிவிட்டு வெளியே செல்கிறார். சேசு எங்கே செல்கிறார் என்று தெரியவில்லை. அருள் புலம்பி சொல்கிறார், சென்று வருகிறேன் அம்மா. இந்நாட்களை நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன். அன்புள்ள மகனே, நானும் உன்னை மறக்க மாட்டேன். நானும் உங்களை மறக்க மாட்டேன் அம்மா. போய் வருகிறேன். உங்களை நான் இன்னொரு முறை முத்தம் செய்யட்டும். ஓ, எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தாயின் முத்தங்களுக்கு எனக்குள்ள விருப்பம் நிறைவேறுகிறது. ஆனால் இது முதல் இது நிறைவேறாது என்று கூறிய சிந்திகை மாதாவின் கரங்களில் விழுந்து அழுகிறாள். மாதா அவளை முத்தமிடுகிறார்கள். அருள் தங்கு தடை இல்லாமல் அழுகிறார். அவரையும் மாதா சீராட்டி அவர்கள் இருவரையும் தன் கரங்களின் அரவணைப்பில் வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களின் உண்மையான தாயாக விளங்குகிறார்கள். அருளின் சுருக்கம் விழுந்த முகத்தில் மென்மையான பரிசுத்த அன்போடு முத்தமிடுகிறார்கள்.